ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி பார்க்கலாமா? குணசேகரன் மருமகள்களை அடக்கி ஆள்வதற்காக ஒரு சைக்கோத்தனத்தை கையில் எடுத்துள்ளார். ஏற்கனவே அவர் விட்ட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போன மருமகள்களை சூழ்ச்சி செய்து திரும்பவும் வீட்டுக்குள் வர்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறார். காசு கொடுத்து தங்களையே தப்பாக பேசும்படி ஆட்களை நியமனம் செய்த சூழ்ச்சியால் மருமகள்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர்கள் அடுப்பங்கரையில் பழையபடி வேலை செஞ்சு கஷ்டப்படுவதை வெளியில் ஜன்னலோரமாக நின்று ஒரு சைக்கோ போல பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க குணசேகரன். அடுத்த கட்டமாக விஷம் குடிக்கும் நாடகத்தை அரங்கேற்றி அதில் வசமாக தன்னுடைய அம்மாவையே சிக்க வச்சு அவரை பகடக்காயை உருட்டி ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார். மாமியார்களுக்காக மருமகள்கள் அனைவரும் வீட்டிலேயே தங்க சம்மதிச்சிட்டாங்க. இப்போது சைக்கோத்தனத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டார் குணசேகரன். அம்மா விசாலாட்சியை கவனிக்கும் கூடுதல் பொறுப்பையும் மருமகளுக்கு வந்து சேர்ந்தது. ஒரு கட்டத்தில் மருந்து மாத்திரை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி விசாலாட்சியே நேரத்துக்கு மருந்து சாப்பிடுவதை தவிர்த்து விட்டாங்க. அதனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இதை வச்சு ஒரு பிரச்சனையே உருவாக்குறாங்க குணசேகரன். அம்மாவுக்கு சரியான கவனிப்பு இல்லை, அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதன் மூலம் தம்பிகளை தங்களது மனைவிகளிடம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க குணசேகரன். சைக்கோத்தனமாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பிகளை திட்டுவது போல் திட்டி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுங்கிறாங்க குணசேகரன். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.